நீ கார்த்தி, என்ன இது? கூல் ட்ரிங்க்ஸ் அண்ணி. ஓ, இப்போ பியர் எல்லாம் உங்க ஊர்ல கூல் ட்ரிங்கா மாத்திட்டாங்களா? ஐயோ, கூல் ட்ரிங்க்ஸ் குட்டையும் கொடுத்துட்டானே. இது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். உஷ். டேய், உள்ள போ. அவ என்ன பண்ணா தெரியுமா நீ? கார்த்தி, அத்தனை பேர் மத்தியில என்ன அரைஞ்சிட்டா நீ. அதுக்கு அவளை அரையறத விட்டுட்டு தண்ணி அடிச்சிட்டு சுத்துவியா? மனசு வலிக்குது நீ, முடியல. அதுதான் அதுக்கு ரோட்ல நடக்க முடியாத அளவுக்கு ஒரு வேடா. ஒரு நிமிஷம், அண்ணி ஒன்னு அடிச்சா நீ என்ன பண்ணுவ? என்னங்க போடா உள்ள. கண்ட நேரத்துல இப்படி குடிச்சிட்டு வந்து இம்சை பண்றான். என்ன தோர? அண்ணி, இன்னைக்கு அண்ணனுக்கு நைட் டியூட்டியா? ஏன்பா போய் போய் ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க? இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ ஆபீஸ்க்கு போவ? அண்ணி, அவ பாவம் அண்ணி, குழந்தை மாதிரி. கார்த்தி, என்னடா ஆளாளுக்கு அடிக்க வராங்க? ஒடிச்சிருவேன், போயிரு. மேல போ. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, அவளை பார்க்காம இருக்க முடியாது அண்ணி. உன்னால இருக்க முடியாதுல்ல, அதே மாதிரி அவளுக்கும் இருக்கும். அவ உன்னை உண்மையா லவ் பண்ணியிருந்தா அவளே தேடி வருவா. ஒழுங்கா மேல போ. பொண்ணுங்க எவ்வளவுதான் காரி காரி துப்புனாலும் மூஞ்ச கழுவி மேக்கப் போட்டு வந்துடுறது. ஏன் இப்படி இருக்க? மனசே சரியில்லடி. அவனை பிடிச்சிருக்குல்ல? ஆமா, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவனை அடிச்சிருக்க கூடாது. அப்புறம் ஏண்டி அவங்க அண்ணன் அண்ணிக்கிட்ட போய் பேசு. இப்படியே புலம்பிட்டு இருந்தா ஒரு யூஸும் இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நான் சொல்றத கேளு மது. ஏதாவது சாப்பிட்டாளா? இப்படி நீ கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்லையம்மா. மது, மது, என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்லப்பா, ஐம் ஹாப்பி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ ஜாலியா இருந்தா வீடே கலகலப்பா இருக்கும். நீ கோவமா இருந்தீன்னா தோ இந்த பொம்மையெல்லாம் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். குப்பை தொட்டியில் தானே இருந்திருக்கோம். ஒன்னும் இல்லப்பா. ஏம்மா, அவன் சீரியஸா ஏதாவது பிரச்சனை பண்ணானா? இல்லம்மா, கொஞ்சம் தலைவலி, சரியாயிடும். இந்த காஃபி குடி. நான் கொடு. இந்தா. நீங்க ரெண்டு பேரும் விளையாட்டுக்கு தானே சண்டை போடுறீங்க? நீ டாடி கிட்ட ஏதோ மறைக்கிற. விளையாட்டு விபரீதமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவன் தான் ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணிருக்கணும். நாளைக்கு காலையில் உங்க ஆபீஸ்க்கு வரேன் நான். அவன் ரொம்ப நல்லவன். நான் தான் அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அப்போ உனக்கு வெறும் தலைவலி தானா? ம். ஏய், என்ன பார்த்துட்டு இருக்க? போய் தைலம் எடுத்துட்டு வா, நான் தேய்ச்சி விடுறேன். இல்லம்மா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரி விடு, நான் குடிச்சுக்கிறேன் அந்த காஃபியை. என்னடி இது, சக்கரே இல்லாம மனுஷன் குடிப்பானா? இதெல்லாம் ஒரு காஃபியா? ரொம்ப கத்தாதீங்க, வாங்க. அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இந்த காஃபியை குடிச்சு எனக்கு தலையில வந்துச்சு. நீ ரெஸ்ட் எடுத்துக்கமா. இதுக்கே நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? உங்க அண்ணனை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பாடுபடுத்திருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஆனா எங்க அண்ணன் ரொம்ப பாடுபடுத்திருக்கீங்க போல. அவளா? வாமா, உள்ள வா. என்னாச்சு? நல்லாதான் இருக்கா. ஏன் அழற? இங்க பாரு, அழாத மதுமிதா. அழுகிறப்பையும் அழகா இருக்காளே. ஏய், என்னன்னு சொல்லு. என்னாச்சு? அடி பாவி, அடிக்கிறது என்ன, கட்டி பிடிக்கிறது அங்கயா? இட்ஸ் ஓகே, அழாத.
நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, எல்லாம் சரியாயிடும். ஓகேவா? கார்த்தி அடிச்சதுக்கு சாரி. பரவாயில்ல, அவனை அடிச்சதுல தப்பே இல்லை. ஐம் சாரி கார்த்தி. சாரி சொல்றதுலயும் அழகா இருக்காளே. தேங்க்யூ. உங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. நாங்க இப்பதான் உங்களை பாக்குறோம். தேங்க்யூ. மதுமிதா எல்லா விஷயத்தையும் சொன்னா. எனக்கும் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒத்துக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. நான் அவ்வளோ லேஸில் ஒத்துக்கல. கார்த்தியை பற்றி உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரித்தோம். எல்லாம் நல்லபடியாக தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டேன். எங்க போய் கேட்டாலும் எங்க கார்த்தியை பத்தி யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. ஆமாங்க, நல்ல புள்ள தான். அப்போ வர்ற வெள்ளிக்கிழமை சரிங்க. அம்மன் கோயிலை வச்சு தட்டை மாற்றிக்கலாம். சரிங்க. என்ன ஒன்று, மாப்பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு பொம்மை வாங்குற செலவு தான் ஜாஸ்தி ஆகும். டேய், என்னடா நடக்குது இங்க? இது ஆபீஸா லவ்வர்ஸ் பார்க்கா? பிச்சுக்கிட்டு போகணும்னு நினைச்சா தச்சுக்கிட்டு போகுதுங்க. அதானே. ஏய் வாடா, டைம் ஆகுது. என்ன? இல்ல நீ ஃப்ரெண்ட்ஸுங்களோட சும்மா அப்படியே வெளில போயிட்டு வரலாம்னு. இப்ப எங்க போறீங்க? சும்மா பீச்சுக்கு போயிட்டு வரலாம். பசங்க ஆசைப்படுறாங்க. ஆமா, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? துரைக்கு கல்யாணம் இல்ல, அதான் ஜுவல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். நீ பாரு. ஐயோ இருக்கட்டே, நீ நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். ஏன் நாங்களாம் பார்க்க கூடாதா? கண்டிப்பா பாரு. ஆஹா, இது அடகு வச்சு 6 மாசத்துக்கு அட்டகாசமான சரக்கு அடிக்கலாமே. செம்மையா இருக்கு. நீ தேங்க்யூ. பத்திரமா வைங்க, எவனா தூக்கிட்டு போயிட போறாங்க. ஏய், போலீஸ்காரன் வீட்லயே வா. அங்கதானே பிரச்சனையே. சரி, போயிட்டு சீக்கிரம் வா. உனக்கு பிடிச்ச சூப்பரான பிரியாணி பண்ணி வச்சிருக்கேன். ஓ சூப்பர். என்ன நீ எங்களுக்கு இல்லையா? எல்லாருக்கும் தான் இருக்கு, வாங்க. அப்புறம் கட்டுறேன். அண்ணே அந்த லெக் பீஸ் மட்டும் எடுத்து வச்சுங்க, அண்ணன் காலி பண்ணிடக்கூடாது. போடா, கட்டிக்கு சீக்கிரம் வந்துடுறேன் நீ. சரி. ஐயோ, எவனான பார்த்தா காரி துப்புவான். எல்லாத்துக்கும் நேர் வழியில போறோம், இதுக்கு மட்டும் குறுக்க வழியில போக வச்சுட்டானே. ஐயோ, எவனான என் நிலைமை பார்த்தா இப்ப என்னமோ மீட்டோன்னு ஆரம்பிச்சிருக்காங்களே. அதுல ஓட்டு கிளின்னு கிழிச்சு தோரணம் தொங்க விடுவாங்களே. முதலாளி, குபேரன் கதவை தட்டிட்டான். என்னங்க இது எம்டி மாதிரி வராம லுங்கியும் பண்ணிருமா வந்துட்டு? எம்டியா வந்து என்னடா பிரயோஜனம்? சட்டையை கழட்டணும், பேண்ட்டை கழட்டணும், ஜட்டி கழட்டணும், ஷூவை கழட்டணும். இதெல்லாம் வேலைக்காக மாடா. நமக்கெல்லாம் அடுப்புல சட்டியை வச்சோமா, பொங்கிச்சா, இறக்கணுமா, அப்படி இருக்கணும்டா. சரி சரி, யாரும் பார்க்கல. அட போடா, நீ வேற. சிங்கம் கோயக்குள்ள நுழையுதுன்னு முடிவு எடுத்துட்டா சிக்காம வருவான்டா. சரி, சீக்கிரம் காசு எடுங்க. ஆளைய காட்ட மாட்டேங்கிற, எதுக்கட பணத்தை கேட்குற? கொடுங்க முதல்ல, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். டே, ஆட்டோக்கு வேணும்டா. அவசரப்படாதீங்க. அந்த பொண்ணு 7:30 மணிக்கு தான் வரும். அதை காலையில சீக்கிரமா அனுப்பிடணும். அதுக்குள்ள நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ அது உங்க சாமர்த்தியம். சரி சரி, வாங்க உட்காருங்க. முதல்ல உட்காருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெக்க போடுங்க. டேய், நான் பெக்கு போடுவா வந்தேன். ஃபிகரத்தான் இதை போட்டுக்கிட்டு பண்ணீங்கன்னா அப்புறம் பாருங்க உங்க வீரத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படியா? போதும்டா, தண்ணி ஊத்து. ஆமா, இது என்ன சைட் டிஷ்? மேல அடிச்சா கம்மகமன்னு இருக்கும். அப்படியா? அடிச்சுக்கலாம். ஐயோ, தூக்குதே. டேய், அசத்திட்ட. என் ஆபீஸில் என்கிட்ட வேலை பார்த்து என்கிட்ட சம்பளம் வாங்கி சூப்பரா அசத்திட்டடா. சார், இதெல்லாம் என்ன வேலை சார்? இன்னும் நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்கு சார். அநியாயத்துக்கு கடமைப்பட்டுக்கேன் சார். அப்படியா? உங்களுக்கு ஐயோ, செல்லம். கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம். ஐயோ, என்ன சார் இது? என்ன இது? பாரு, நல்லா பாரு. இத போட்டா இப்படி இருக்கலாம்டா. சார், அப்புறம் இது என்ன தெரியுமா? தெரியல சார்.
போட்டா அப்படி இருக்கலாம்டா. ஆமாடா. நான் உள்ள நுழைய மாட்டேன். நுழைஞ்சா மட்டையாகவே மாட்டேன்டா. எப்படி சார் இப்படி எல்லாம்? அதான் விஷயம். சார் சார் ஏதாவது தெரியுதா சார்? ஐயோ, என்னடா ஆச்சு? என்னடா சொல்ற? மிருகையா மிருகம். என்ன ஆச்சு சொல்றா. நேத்து ராத்திரி என்ன பண்ண தெரியுமா? பண்ணுனதா? விட்டு இருந்தா கொலையே பண்ணிருப்பையா அந்த பொண்ண. ஐயோ, என்ன சொல்ற? ஆனா நீங்களாம் இப்படி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையா. என்ன சொல்லு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அந்த பொண்ணு எவ்வளவு கெஞ்சிச்சு தெரியுமா? ஐயோ, என்னடா குழப்பற? அந்த பொண்ணு கையில கால்ல விழுந்து அதை அனுப்புறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சியா. அந்த நேரம் விட்டு இருந்தா தந்தி பேப்பர்ல வந்திருக்கியா ஹெட்ல. ஏண்டா அவ்வளவு முரட்டுத்தனமாவ நடந்திருக்கேன். ஐயோ, இதை பாரு சொல்றது கேளு. தயவு செய்து இந்த விஷயத்தை வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாத. உனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடற ராஜா. தயவு செய்து மன்னிச்சுக்க. ஆமா, நிஜமாவே அந்த பொண்ணு இவ்வளவு முரட்டுத்தனமாவ நான் பண்ணேன். எவ்வளவு அவசரமா பண்ண தெரியுமா நீ? ஐயோ, இவ்வளவு சமாளிக்காதுக்குள்ள போதும் போதும் ஆயிருமோ. கரெக்ட் பண்ணியாச்சு. வாங்க பிரபாகரன், உங்கள் மேலே ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனால் அது நிரூபிக்கப்படலை. உங்கள் அப்பாவுடைய நேர்மைக்காகவும் நன்னடத்தைக்காகவும் தான் இந்த வேலை உங்களுக்கு திரும்ப கிடச்சிருக்கு. அதையே உங்கள்கிட்ட இருந்து நான் மறுபடியும் எதிர்பார்க்குறேன். ஷோ சார். எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னும் ரெஸ்பான்ஸே இல்லையே, என்னையா? நீங்க தான் பிரபுல்ல ஐயா 15 லட்ச ரூபா போதுன்ட்டாரே. நல்ல வாய்ப்பை நல்ல விட்டுறாத. சீக்கிரம் ரெடி பண்ணி கொண்டு வா. காக்கி சட்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணலாமா? சார் 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 ஊர்ல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? எங்க சார், எங்க பார்த்தாலும் ஒரே லஞ்சம் கிஞ்சம்னு அசிங்கமா இருக்கு சார். அப்ப நம்ம எப்படி? எவ்வளவுதான் லஞ்சம் வாங்கினாலும் நெஞ்சு நிமித்திட்டு நேர்மையா நிக்கிறேன் பாரு. நீ ஏன் சோகமா இருக்க? ஒன்றும் இல்லை சார். லஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் ஆகுறான். சரி, போய் அவங்கவுங்க வேலையை ஒழுங்கா பாருங்க, போங்க. இவர் நல்லவரா கெட்டவரா?
ஹாய் சார். சார் வணக்கம். ஹலோ சார். ஹலோ. ஐ எம் பிரபாகரன். நைஸ் டு மீட் யூ. என்ன ஞாபகம் இருக்கா சார்? தெரியலையே, ஞாபகம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பண விஷயத்துக்காக நான் வேலையில் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி என்னை அரெஸ்ட் பண்ணீங்களே. உனக்கு எப்படி வேலை கிடைச்சது? சட்டத்தில் நிறைய ஓட்டை இருக்குது சார். வந்துட்டேன். இப்போ எந்த ஸ்டேஷனில் இருக்கீங்க? நீங்கள் B6 இருக்கீங்க, நான் B5 இருக்கேன். எவ்வளோ நெருங்கிட்டு பார்த்தீங்களா சார்? இவனுக்கு எப்படி வேலை கிடைச்சது? அன்றைக்கி மட்டும் நான் சொல்கிறத கொஞ்சம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா என் வேலை போயிருக்காது. எங்களுக்கு அப்போ கேட்குற மாதிரியெல்லாம் சூழ்நிலை இல்லை. எங்களுக்கு என்ன இன்டிமேஷனோ அதை தானே நான் பண்ண முடியும். நீங்கள் தப்பான குரூப்போடு இருக்கிறப்ப நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியல சார். செய்யாத தப்புக்கு நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிட்டேன் சார். நான் எதை இழக்கக்கூடாதோ. சரி சார், மீட் பண்ணலாம் சார். நீங்கள் மீட் பண்ணுறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுவேன் சார். ஷியோர். வரேன். பாய் சார். ஒன்றும் புரியல ரஞ்சித். என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல சார். ஓகே, பார்ப்போம். அம்மா, தாயே, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். ஐயோ கடவுளே, வேலை கலைஞ்சு போச்சு. நான் மட்டும் எல்லாத்தையும் இழந்திருக்கணும், நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருப்பீங்களா? ஹலோ சார், என்னோட பிரதர் கார்த்தி. ஹாய் ப்ரோ. போன மாதம் வரவு சார் இதெல்லாம். சார் என்ன இது? லீவ் லெட்டர் சார். ஐயா வணக்கம், எனது பாட்டி விரைவில் இறக்க இருப்பதால். கன்ஃபார்மாக நீங்கள் நம்பலாம் சார். அப்படி இறந்து விட்டால் 16 நாள் காரிய முடியும் வரை விடுமுறை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ட்ரைட்டாக ஹனிமூன் சொல்ல வேண்டியதானே? ஏன் செத்த பாட்டிக்கு லீவு கேட்டுட்டு இருக்க? ஏமா சார், இவன் பாட்டி இறக்க போகிறதுக்கு உனக்கு சேர்த்து லீவா? இதுக்கு எதுக்கு லெட்டரு? கிளம்பு. தேங்க்யூ சார். அந்த பென்சில் பேண்ட்டுக்காரன்ட்ட லீவ் வாங்குறதே பெரும்பாடாயிருக்கு. என்னாச்சு சார்? பொம்மைக்கு பிறந்தவளே இப்படி நடு ரோட்ல விட்டு போறப்பா. மேடம் இது ஓகேவா மேடம்? நல்லா இருக்கு, எடுத்துங்க. கார்த்தி, எனக்கு பொம்மை வாங்கி தெரியும். உன்னை டிஷ்ஷுன்னு குத்த மாட்டேன், அடிக்க மாட்டேன். போற பக்கம் பார்த்தா நமக்கு பைத்தியம் முடிச்சுமோ? நீ என் கார்த்தி வாங்கி கொடுத்த செல்ல பொம்மை. கொஞ்சம் அழகாத்தான் இருக்கு. என்ன பிரைஸ்? 2000 மேடம். எவ்வளவு ஆச்சு பிரதர்? 2000 சார். 2000. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மது, இது அண்ணனோட ஃப்ரெண்டு. ஹலோ. நானே பே பண்ணியிருப்பேன் பிரதர். நீங்கள் என்ன புது மாப்பிள்ள, நான் தானே உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. அப்புறம் ஃபேமிலியில் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. கண்டிப்பாக மேரேஜுக்கு வந்துருங்க. அப்படியே ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருங்க, மறக்காமல். கூட்டிகிட்டு வரேன். தேங்க்யூ பிரதர், ரொம்ப சந்தோஷம். ஓகே, பார்ப்போம். பாய். பாய். வாங்க எம்டி சார்.
என்ன சார் லுங்கி பனியன்ல வராம பேண்ட் சட்டையில வரீங்க? அது ஒன்றும் இல்லைடா, அதில் வந்தால் கொஞ்சம் பிச்சைக்காரனா நினச்சிருவாளோன்னு பயம். இந்த பேண்ட் ஷர்ட்டில் வந்தால் வேகமாக எப்படி கழட்டுறதுன்னு கற்றுக்கிட்டேன். அப்புறம் நான் வரும்போது யாராவது பார்த்தாங்களான்னு கேட்பியா நீ? சார் கரெக்ட் சார். யாரும் பார்க்கல. அப்புறம் பணம் கேட்பியா நீ? சார் எப்படி சார்? எப்படி இதோ மாற்றி 20,000 கொண்டு வந்திருக்கேன். நீங்க இருக்கல அப்புறம் பெக்கு போடலையான்னு கேட்பியா நீ? கரெக்ட் சார், ரொம்ப கரெக்ட். என்னடா ஊத்தி ரெடியா வச்சிருக்க? எப்பவும் வழக்கமா செய்யறதானே சார் இதெல்லாம். அப்ப சரி. அப்புறம் உனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கணுமே. என்னன்னா அங்க படுக்கும் போது இந்த பாதாம் பிஸ்தா எல்லாம் கொண்டு வந்தீங்களான்னு கேட்பேன். முக்கியமா அந்த மாத்திரை கொண்டு வந்திருக்கலான்னு கேட்பேன். நீ எப்படி இத பாரு கொண்டு வந்திருக்கல? எப்படி சார் இப்படி? இத பாரு, உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. அந்த ஐட்டம் தான் இது. இத முதல்ல போட்டுட்டு பேசுவோம். நிறைய இருக்கு உன்கிட்ட பேசுறது. நீ ஊத்த வேணாம். சரி சார். பெக்க முதல்ல போடு நீ, அப்புறம் பாரு எப்ப சார். அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் தூக்கலா இருக்கு. தண்ணி கொஞ்சம் குறைச்சலா போட்டிருக்க போல இருக்கு. ஆனா நீ பண்ணதுலயே ஒரு பிடிச்ச விஷயம் இருக்குடா. அதாவது அவளை கதற கற்பழிச்சேன்னு சொன்னியே. ஆமா சார். அதுவும் நான் கற்பழிச்சேன். நான் கற்பழிச்சேன். அதுவும் தினத்தந்தி பேப்பர்ல வேற வருமா? ஏண்டா இல்ல சார், சொல்லு. காலையில பேப்பர்ல ஓம் பேர் வருடா. டேய், இதெல்லாம் கூட மன்னிச்சிருவேன்டா. ஆனா இதை எங்கேந்திரா கொண்டு வந்த? சொல்றா. போடும்போது கூட இவ்வளவு டயர்ட் ஆனதில்ல. அவ்வளவு டயர்ட் ஆக்கிட்டா. நாளைக்கு ஆபீஸ் வந்துட்ட உன்னை கொன்றுவேன்டா. என் சைடில் யாருக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்னு எல்லாம் எழுதிட்டேன். உன் சைடில் யாருன்னு சொல்லு. ஆமாங்க, என் வீட்டு ஆளுங்களை ஒருத்தரையும் விடக்கூடாது சொல்லிட்டேன். அதுதான் தாயை கேட்குறேன், எல்லாத்தையும் சொல்லு. சரி, எங்க பெரியம்மா பொண்ணு பேரையும் எழுதிக்கோங்க. அப்புறம் என் அத்தை, அவங்க நாத்தனார். ஒரு நிமிஷம், மாப்பிள்ளை கூப்பிடுறாரு. நீங்க இருங்க. மது மா போன்மா. நீயே பேசு, நாங்கெல்லாம் பேசக்கூடாதான். நீங்க இத பாருங்க ஒழுங்கா. சரிம்மா தாயே சொல்லு. மா, பொம்மை வீட்டில் ஸ்டாக் இல்லைம்மா, கொஞ்சம் பார்த்து எனக்கு வேலை வச்சிடாத. ஐயா கும்பிடு கோவிந்தன். வணக்கங்க ஐயா. வணக்கம். கும்பிடு கோவிந்தனுக்கு என்ன வேணும்? ஐயா, நம்ம ஊர்ல மழையே பெய்யலைங்க ஐயா. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுயா. இல்லைங்க ஐயா, வர ஆடி மாசம் கூழ் ஊத்த போறாங்க ஆத்தாளுக்கு நம்ம ஊர்ல. ஐயா பார்த்து உதவி பண்ணுங்க ஐயா. அதுக்கு நான் என்ன உதவி பண்ணும்? நம்ம ஊருக்கு புதுசா எஸ்ஐ வந்திருக்காரு இல்லைங்கய்யா. எஸ்ஐய கூழ் குடிக்க கூப்பிடுறீங்களா? இல்லைங்க ஐயா, அவரை நம்ம ஊர் திருவிழாவுக்கு அழைக்கலான்னு வந்திருக்கேன் ஐயா. ஓஹோ, செத்த பொறுங்கோ. வெள்ளையும் சொல்லையும் பார்த்தா வசூல் பலமா இருக்கும் போல இருக்கு. மீசையை வேற தடவுறான், அப்படித்தானே? ஆமாங்க ஐயா. அப்ப எஸ்ஐகிட்ட சொல்லி கூலை காய்ச்சிட வேண்டியதுதான். ஐயா, ஏண்டா பயமுறுத்துற? நிமிர்ந்து நில்றா. பெட்டி கேஸுக்கு பிறந்தவங்க மாதிரியே இருக்கான். என்ன ஆலியா? பட்டை பொட்டு வைக்கிறேன்டா வெட்டு. ஐயா, உங்களை பார்க்க 4 நல்லவங்க வந்திருக்காங்கய்யா. ஊர்ல மழை பெய்யலையா ஐயா, அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கானுங்கய்யா. செத்த பொறுங்கோ வந்துருவாரு. வந்ததும் தந்துருவாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வாங்கடா வாங்க. அந்த சீல் கட்டை எடுமா. இங்க தானே? ஆமா, அங்கதான் போடுங்க. என்ன பர்மிஷன் வேணுமா? பர்மிஷனா? இனிமேல் மழை பெய்ஞ்சா நான் பெய்யலண்ணா. கூலா வந்த கும்பிடு கோயில கூழ் காசிக்கலையா? என்ன மிரட்டுறானுங்க? டிஸ்கவரி சேனல்ல மான வேட்டையாட வந்த காட்டு ஓநாய்கள் இருக்கானுங்களே. டேய், என்னடா வடிவேல மூத்திர சத்துல தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போய் என்னையும் அடிச்சிருவீங்களாடா? என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே புருஷன்டா. நல்ல தாடியை பார்த்துக்க, கருப்பு தாடியை பார்த்துக்க. இது மாதிரி சிவப்பு தாடியை பார்த்ததே இல்லையா? வாயா, ஊருக்குள்ள உளறி தொலைச்சிடாதீங்க. 9 வேணா பார்த்துக்க.
இனிமே வெளியில வசூலுக்கெல்லாம் போக முடியாது போ. சார் வெயிட்டா கவனிச்சானுங்களா? டேய் நீ ஒருத்தன்டா, அவர் மேல உள்ள கோவத்தை ஏன் மேல காட்டிட்டு போறாங்களா? போடா. சார் வாப்பா. கேள்விப்பட்டேன். என்னால் வர முடியல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஆமாம், அதையே நினச்சிட்டு இருந்தா எப்படிப்பா? எதுக்காக நீ இப்போ ரிசல்ட் லெட்டர் கொடுத்த? சார் எனக்கு எல்லாமே எங்கள் அண்ணி தான் சார். எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. அவங்கள இப்படி செஞ்சவனை கண்டுபிடிக்காமல் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது சார். அதனால தான் சார் இந்த வேலையை ரிசைன் பண்ணுறேன். இது வரைக்கும் உங்கள்கிட்ட வேலை பார்த்தப்ப நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க சார். ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. நீ கவலைப்படாமல் போயிட்டு வா. எப்போ வேணாலும் இந்த ஆஃபீஸ் உனக்காக திறந்திருக்கும். வரேன் சார். வாப்பா. கார்த்தி, எதுக்கு ரிசைன் பண்ண? மது, நான் கிளம்புறேன். அண்ணன் வீட்டில் தனியாக இருப்பார். உனக்கு உங்கள் அண்ணன் தான் முக்கியம், எனக்கு நீ தாண்டா முக்கியம். மது, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓ, அப்போ எனக்கு வேலை இல்லை அப்படித்தானே? கார்த்தி, நான் ஏதாவது பாவம் பண்ணனா? என் ஃபேமிலியோட நான் ரொம்ப சந்தோஷமா தானே இருந்தேன். நானா வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன், நீ தானே என் பின்னாடி வந்து சுத்தின. அது எனக்கும் உங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் தான் ஆசை. ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சவங்க இப்போ நம்ம கூட இல்லை. எனக்கும் உனக்கு செட் ஆகாது. உனக்கான லைஃப்பை நீயே பார்த்துக்க. ஆனால் என் அண்ணி யார் கொண்டாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி கொல்லாம மட்டும் விட மாட்டேன். கார்த்தி, நீ கொலைகாரன் ஆக போறியோ இல்லையோ, என்ன கொலைகாரி ஆகிறாத. ஏய் வாங்க. இங்கே போ. நீங்க போ. டிபார்ட்மெண்ட்டில் நான் விசாரித்த வரைக்கும் எல்லாருமே ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. உங்கள் அண்ணனுக்கு யாரும் எதிரி இல்லை. உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை உங்கள் சொந்தக்காரங்க மேலே யார் மேலேயா டவுட் இருக்கா? அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். கூடிய சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுவேன். அது வரைக்கும் உங்கள் அண்ணனை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. கார்த்திக், உங்களுக்கும் உங்கள் அன்னிக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? சார் சார் என்ன சார் இப்படிலாம் கேட்குறீங்க? என்ன கார்த்திக் பண்ணுறது? கேட்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன், சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. கோவப்பட்டா எப்படி? தேவைப்பட்டா உங்களை மட்டும் இல்லை உங்கள் அண்ணனையும் சேர்த்து விசாரிப்பேன். சரி, குற்றவாளியை நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவேன். நீங்கள் போங்க. மேடம் ரைட்டு தான் கிளம்பலாம்.
மா நான் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமாம்மா? இன்னைக்கு அவன் பொண்டாட்டி உயிரோட இல்லை. அண்ணா, நீ பண்றது தப்புண்ணா. நம்ம அப்பா எவ்வளோ நேர்மையான அதிகாரி. நீ இப்படி பண்ணலாமாண்ணா? நீ பண்ண தப்புக்கு தானே எங்களெல்லாம் எழுந்து நிற்கிற. இப்படி பண்ணாதண்ணா. ஐயா ராசா, தப்பு பண்ணாத ஐயா. என் பிள்ளை இந்த உலகத்துல அவங்க அப்பா மாதிரி நேர்மையானவன்னு பேர் எடுக்கணும். அப்போதான் ஐயா எங்க ஆத்மா சாந்தி அடையும். சார் ஒன்றா தூக்கிடுங்க சார். என்னப்பா, என்ன விஷயம்? ஐயாவை பார்க்கணுங்க ஐயா. என்ன விஷயம்? ஐயாவை தான் பார்த்து சொல்லணும். ஏன் என்கிட்டலாம் சொல்ல மாட்டியா? ஐயா, என் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எனக்கே தெரியாம எவனோ எடுத்துட்டு இருக்கிறாயா. என் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எனக்கே தெரியாம எவனோ எடுத்துட்டு இருக்கிறாயா. என் அக்கௌண்ட்லேயே உருட்டானுங்க. உன்கிட்ட ஒருத்தன் ஃபோன் பண்ணி உன் ஊர், உன் பேர் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பானே. ஆமாய்யா. அதுக்கப்புறம் உன் ஏடிஎம் கார்டு, பேன் கார்டு, உன் கார்டுக்கு பின்னால் உள்ள 3 நம்பரையும் கேட்டிருப்பானே. ஆமாய்யா ஆமாய்யா. நீயும் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பியே. நானும் அப்படித்தான் சொன்னேன். ஆமாய்யா. ஏன் லூசு, உன் அக்கௌண்ட்ல உள்ள பணத்தை எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதானே? ஏதாவது பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டு போலீஸில் வந்து தாலி இருக்கிறது. ஏமா அது என்னன்னு கேளுமா. ஏமா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? 24 மணி நேரம் டிவியில சீரியலே பார்த்துன்னு இருக்கிறீங்க. கொஞ்சமாவது நியூஸ் பாருங்கம்மா அப்பப்போ. ஏமா அதான் டெய்லி செய்தியில் சொல்கிறாங்கல்ல, பேங்க்ல இருந்து கூப்பிட்றான்னு எவன் சொன்னாலும் ஏடிஎம் பின் நம்பர் யார் கேட்டாலும் சொல்லி தொலைக்காதீங்க. என்ன அப்படியே பேரஸ் போட்டு கொடுத்துட்டு எங்க உயிர் வந்து எடுக்கிறது? கையெழுத்து போட்டு பாங்க, கிடைச்சா சொல்லி எடுக்கிறோம். வாங்க. சரிங்க ஐயா. போடுங்க. இவன் மிச்சர் மாமா இருப்பானோ? அப்படியே டைவர்ஸும் அப்ளை பண்ணல. பேர் ஊர் அட்ரஸ் எல்லாம் எழுதுங்க. 4 பேர் மாட்டினோம், அவனுக்கு மட்டும் வேலை கிடைச்சிருச்சு. அந்த 3 பேரை போட்டுட்டு சார் 4 பேர் மாட்டினோம், உங்களுக்கு மட்டும் வேலை கிடைச்சிருச்சு. சந்தோஷம்தான். ஆனால் எங்கள் வேலை போக காரணமாக இருந்தால் அவனோட ஃபேமிலி போட்டதில்ல 3 பேரை அனுப்பணும். பரதேசிங்க அவன் பொண்டாட்டி கொண்டுட்டு நகையை மட்டும் அழுட்டு போயிட்டாங்க. ஒன்றும் இல்லை, எங்கேயாவது மாட்டிட்டா பிரச்சனை. உங்கள் கண்ட்ரோலில் தானே வருது. அவனை பிடிச்சி கொடுத்துட்டீங்கன்னா நானே அவனை தம்பிக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறோம். சின்ன உதவி இது கூட பண்ண மாட்டாரா? பண்ணுவார். சரி சார், நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வாங்க. ஸ்டேஷனுக்கா? ஓகே சார், காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுவோம். தம்பியை பார்த்தா சிங்கமும் சாமியும் சேர்ந்த கலவு போல இருக்காரு. அப்படியே போட்டுறாதையா. போலீஸ் வேலை மட்டும் தான் கற்றுட்டு வந்திருக்கிறேன். நான் திருட்டு வேலையும் சேர்த்து கற்றுட்டு வந்திருக்கேன்டா. எங்கள் அண்ணி உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணாங்க? நீங்களாம் யாரா? டேய், நம்ம அண்ணியை கொண்டவனை இல்லை உசுரோட விடக்கூடாதா? டேய் டேய், நீலாம் படிக்கிற பையன். இவனை இங்கே சமாதி கட்டக்கூடாது. எங்கே கட்டணுமோ அங்கே தான் கட்டணும். மச்சான், எங்கள் அண்ணனை கடைசியாக ஒரு தான் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த பரதேசிங்களை பத்திரமா பார்த்துக்க. இவனுங்களை குடோனு கூட்டு போ.
போடுறதுக்கு அவன் வீட்டுக்கு போனேன். அவனை போடுறதுக்கு அங்கே ஒரு திருடன் இருக்கான். என்னடான்னு பார்த்தா இன்னொரு திருடன் அங்கே இருக்கான். எப்படியோ அந்த திருடன் இவன் தான்டா. சைலண்டாக போலீஸ்கார முன்னாடி கொண்டுட்டான். வா தம்பி. என்ன தம்பி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிட்ட? அதை விடுங்க. சரி அந்த 3 பேர் கிடச்சிட்டாங்களா? கிடச்சிட்டாங்க சார். கிடச்சிட்டாங்களா? சூப்பர் சொல்கிறாரு தம்பி. ஐம் ஹாப்பி. போடல சார். ஓகேவா? கருப்பாடு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போல. என்னது உங்களை மாதிரி அதிகாரிங்க இருக்க வரைக்கும் எங்களை மாதிரி நேர்மையான ஆளுங்க உருவாகவே முடியாதுயா. கூட்டிட்டு வா. உனக்கு எப்படி வேட்டுகிறது? தம்பி சிங்கம் சாமின்னே சொல்லியிருக்க, விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். விட்டுருவாயா? என்ன விஷயம்? கார்த்திகை உங்களுக்கு எப்படி பழக்கம்? தெரிஞ்ச பையன்தான். புரியலையே. தெரிஞ்ச பையனா? எனக்கும் தான் நீங்கள் கேட்குறது ஒன்றும் புரியல. கொலையாளிய மருமகன் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். சார், எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது. வீட்டில் பொண்ணுன்னு இருந்தால் 4 பேர் பொண்ணு கேட்டு வரதான் செய்வாங்க. வர்றவனெல்லாம் எனக்கு மருமகன் ஆகிட முடியாது. அன்றைக்கி அவனை பிடிச்சிருந்தது, நிச்சயதார்த்த வரலும் போனோம். இப்போ பிடிக்கல, விட்டுட்டோம். ஹலோ, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்கள் எங்கே போயிட்டே இருக்கீங்க? போலீஸ்காரனுக்கு ஒரு புத்தி இருக்கு. அது உங்களுக்கு தெரியவும் தெரியாது, தெரியவும் கூடாது. ஹலோ, எங்களுக்கு பவர் இருக்கு. அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியது வரும். அதே பவர் வச்சு தான் நானும் இங்கே வந்திருக்கேன். தயவு செய்து வெளியில் போங்க. இப்போ நான் போகிறேன். ஆனால் உங்களை பார்க்க வேண்டிய இடத்துல மறுபடியும் பார்ப்பேன். என்னங்க இதெல்லாம்? எனக்கு தெரியல. நீ வா, உள்ள போமா. வாடா. ஐயா வணக்கங்க. வணக்கம்மா, வாங்க உட்காருங்க. ஐயா, என் பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுங்க. சரியான நேரத்தில் நீங்க உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க கேட்குற மாதிரி இந்த இடத்துக்கெல்லாம் 10 லட்சம்லாம் கிடைக்காதும்மா. இதோட வேல்யூவே 5 லட்சம் தான். என்ன உங்க ஊர்ல உங்களுக்கு இருக்கிற நல்ல பேருக்காக நான் 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன். உங்க பையனுக்கு வேலை கிடைச்ச உடனே சீக்கிரமா இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருமா. சரிங்க ஐயா. பத்திரத்தை நல்லதுமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாங்க தம்பி. நல்ல மனுஷன். சொல்லுங்க சார். ஓகே சார், ஓகே சார், வந்துடுறேன். என்ன ஸ்டேஷன்ல யாரா? இருந்து கால் வந்திருக்குமா? வேலை விஷயமா தான், போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. மச்சான், என்னடா கூட வந்துட்டே இருக்க? ஏய் ஐயா, எஸ்ஐ ஆயிட்டோம்ல. ஏய் நிஜமாவா? என் மச்சான் எஸ்ஐ ஆயிட்டேல. இனிமே ஊருக்குள்ள தனி கெத்து தான்டா மச்சான். சரி, அம்மா கிட்ட பணம் இருக்கு, பாத்து பத்திரமா வீட்ல விட்டுரு. சரிடா. பைக் சாவி கொடு. வண்டியில இருக்கு வர்ற மச்சான். பிள்ளையாரப்பா, நான் உனக்கு வேண்டிக்கிட்டபடியே என் எல்லா நேர்த்தி கடனையும் உனக்கு செஞ்சிடுறேன். போலாம் வாப்பா. வாங்கம்மா. எப்பா பிரபு. சரிம்மா, நான் ஸ்டேஷன் போயிட்டு போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துருப்பா. சரி மச்சான். ஈவினிங் பாப்போம். ஈவினிங் ட்ரீட் கன்ஃபார்ம் தானே? தரேன்டா. அம்மா வாங்கம்மா போலாம். இனிமே நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சுமா. கவலையே பட வேணாம். சரிங்கய்யா, தம்பிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் பேசிடுறேங்கய்யா.
ஐயா தம்பி வந்துட்டாப்ல, நான் பேசி முடிச்சிடுறேன். சார் வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் தான் பிரபுல்ல? ஆமாம் சார். தம்பியை பார்த்தா ரொம்ப வாட்டச்சட்டமாக இருக்கார்ல? நாட்டுக்கோழி சூப்பு ஹெவியாக குடிப்பார் போல் இருக்கு. தம்பியை பார்த்தா சிங்கமும் சாமியும் சேர்ந்த கலவை போல இருப்பார் போல. ரொம்ப ஸ்டாராக அவங்க குத்திருக்கலாமே, மெரிட்டு கூட வந்தீங்களாமே. ஆமாம் சார். ஐயா சொன்னார். ஆமாம் சார். பரவாயில்லையே, ஐயா கிட்டே நல்ல பேர் வாங்கிட்டீங்க. தம்பி பிரபு, நீ ஒரு அதிர்ஷ்டக்காரன்பா. ஐயா எப்போதுமே 40-45 லட்சம் தான் கேட்பாரு. ஆனால் உங்களுக்கு 20 லட்சம் போறேன்ட்டாரு. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? சார் நாங்களே கஷ்டப்படுற ஃபேமிலி சார். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வீட்டை ரமணை வச்சு தான் சார் பண்ணுறோம். ஸோ வேலைக்கு சேர்ந்து வீட்டை திருப்பலாம் பார்த்தா வேலைக்கு செய்கிறதுக்கே காசு கேட்குறீங்களா சார்? சார் இந்த வேலையை நான் ரொம்ப இருக்கிறா நேசிக்கிறேன் சார். ஏன் தெரியுமா சார்? எங்கள் அப்பா ஒரு உண்மையான நேர்மையான அதிகாரி சார். இந்த வேலையை எப்படி சார் லஞ்சம் கொடுத்து நானே வாங்க முடியும்? சார் ப்ளீஸ் சார், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சார். நீங்கள் நினச்சா முடியும் சார். ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். பார்க்கவும் பாவமாக இருக்குது. போலீஸ்கார பை வேற சொல்லிட்டீங்க. சரி, ஐயாட்ட பேசுவோம். ஐயா பையனை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. அவங்க ஃபேமிலியே ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலிங்களா ஐயா. ஐயா மனசு வச்சிங்கன்னா சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நான் சொல்லிடுறேன் ஐயா, வச்சிடறேன் ஐயா. தம்பி நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. ஐயா 15 லட்ச ரூபா போதுன்ட்டாரு. பெரிய விஷயம். நம்பவே முடியல. தம்பி சட்டு போட்டு பணத்தை ரெடி பண்ணு. 2 நாளில் ஐயா உனக்கு வேலை கொடுத்துக்காரு. திரும்ப காசு ரிட்டர்ன் வந்துடும். அப்புறம் உன் தங்கச்சிக்கு ஜாம் ஜாம் நடத்து. சரிங்க சார். தம்பி நல்ல வாய்ப்பை நல்ல விட்டுறாத, சீக்கிரம் ரெடி பண்ணி கொண்டு வா. டேய் என்னாச்சுடா மச்சான், சொல்றா. டேய் அவனுக்கு கேட்ட பணத்தை கொண்டு போய் கொடுக்குற, ஆர்டரை வாங்குற, அந்த வேலையை செய்கிற, செஞ்சுட்டு நேராக ஒரு ஆற்றுல போய் முங்கி அந்த பாவத்தை கழிச்சிடுறோம். இதுவே நீ கடைசியாக செய்கிற தப்பாக இருக்கணும் மச்சான். டேய் நீ எவ்வளோதான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கொடுத்தாலும் அம்மா சந்தோஷப்பட மாட்டாங்கடா. ஆனால் உனக்கு வேலை கிடைச்சுன்னு தெரிஞ்சோடனே அம்மா முகத்தில் தங்கச்சி முகத்தில் எவ்வளோ சந்தோஷத்தை பார்த்தேன். அந்த சந்தோஷத்தை கெடுக்கணுமாடா? டேய் அவ்வளோ படத்துக்கு நான் எங்கட போவேன்? டேய் அதான் தங்கச்சி கல்யாணத்துக்காக பத்திரத்தை வச்சு பணம் வாங்கணும்ல. எங்கிட்டையும் கொஞ்சம் பணம் இருக்குடா மச்சான், அதை வச்சு எதாவது பண்ணலாம்டா. அதே அவங்க 10 நாள் தரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ப்ளீஸ்டா மச்சான், தயவுசெய்து நான் சொல்றது கேளு. ஏய் தூங்கலாம் வாடி. இருமா அண்ணன் வந்துட்டோம். ஐயோ அண்ணன் வந்துடுச்சுமா? வந்துட்டானா? டேய் முகத்தை சோகமாக வச்சுக்காத, கேஷுவலாக போ. வாப்பா. அண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்குன்னு சொல்லிடு. அவளும் தூங்காம என்னையும் தூங்க விடாம வாசப்படியிலே கிடக்குறா. எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லிடு. நல்லா இருக்குமா? டேய் சூப்பராக இருக்குன்னு சொல்டா. தங்கச்சி நீ மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. வரமா? சரிப்பா பார்த்து. சரிண்ணா. ஏன் அண்ணா இவ்வளோ சோகமா இருக்கான்? நீ போடி உள்ள போ. சார் வண்டி வருது சார். சார்
வண்டி வருது சார். என்ன அது? என்னது? என்ன நடக்குதுன்னு புரியலையே. என்ன பார்த்திபன் இதெல்லாம்? சார் இது ஐயா சிவராமன் எஸ்ஐயா இருந்து இதெல்லாம் பண்ணலாமா சார்? நமக்கே இதெல்லாம் அசிங்கமா இல்லை? சிவராமன் சாருக்கு பேசிடலாமா? ஃபோனை போடியா. பார்த்திபன் நம்பர் சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. இங்கே பார்த்திபன் சொல்லிட்டு ஒருத்தர் பேசுகிறாங்க. பணம் கொண்டு வந்திருக்காங்க ஐயா. தெரியாதுங்களா? என்னது ஐயா? தெரியாதுன்னு போலீஸே சொல்லுங்க. போய் சொல்கிறதா? ஏன் சார் இப்படி போய் சொல்கிறீங்க? ஐயா நான் என்னன்னு கேட்டு விசாரிக்கிறீங்க. தொந்தரவு பண்ணிக்கணுயா. சரிங்க நான் பார்த்து விசாரிக்கிறீங்க. காக்கி சட்டை போகிறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணலாமா? ஏறு வண்டியில் ஏறு. கான்ஸ்டபிள் இவங்களை வண்டியில் ஏற்றுங்க. என்ன ஐயா திடீர்னு தெரியாதுன்ட்டாரு. ஓப்பா என்ன பண்ணுறது? நமக்குள்ளே ஒரு கருப்பாடு இருக்குமோ? பணத்தை கண்ணில் கூட காட்டலையே, லம்பா இவன்களே அடிச்சிருவாங்களோ. ரிட்டையர்ட் ஆக போகிற நேரத்தில் தேவை உனக்கு. ஏரியா வண்டியில். என்னங்கடி வாசல்ல உட்காந்துட்டு கதை? என்னம்மா என்னாச்சு? பிரபு என்னப்பா? என்ன என்ன சார்? இவன் தான் உன் பையனா? ஆமா சார், என் பையன்தான். இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன சார் பண்ணா? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போமா. அண்ணா என்ன சொல்றீங்க? கூட்டிட்டு வாங்கயா. பிரபு களவாணி பயலுக்கெல்லாம் காக்கி சட்டை மேல ஆசை. ஐயோ அம்மா சார், என் பிள்ளைய விட்டுருங்க சார். அவன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான் சார். ஐயோ கடவுளே, என்னன்னு தெரியலையே. நான் அப்பவே சொன்னேன்லடா, இந்த குடும்பத்து மேல நம்பிக்கை இல்லைன்னு. ஆண்டி, அப்போ இத்தனை நாள் போட்டிருந்தால திருட்டு நகையா? என்ன இன்னொரு வாட்டி சொல்லு. ஆமாண்டி, நீங்கள் திருட்டு குடும்பம் தாண்டி. இவங்க கிட்ட என்னடா பேச்சு? வாடா. போயும் போய் பார்த்துருக்கேன் பாரு பொண்ணு திருட்டு குடும்பத்துல.